தமிழ்நாடு சட்டசபையில் இன்று கல்வி, நகராட்சி நிர்வாகம், செய்தி மற்றும் விளம்பரத்துறை மானிய கோரிக்கை மீது விவாதம் நடைபெறவுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் ராஜ்மோகன், விஸ்வநாதன் பதிலளிக்க உள்ள நிலையில் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட வாய்ப்பு உள்ளது. பெற்றுள்ளதால் சட்டப்பேரவை நேரலை தொடரும் என்று சபாநாயகர் JCD பிரபாகர் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் தண்டலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்ட வார்த்தைகளை சமூக வலைதளங்களில் பரப்பி ஆதாயம் தேடுவது குறித்து புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இந்த வீதியில் உங்களால் நடக்க முடியுமா என்று எடப்பாடியில் இருந்து வந்து சவால் விட்டவர் எதிர்க்கட்சியில் இருப்பதாகவும் தான் அமைச்சராக உள்ளதாகவும் அமைச்சர் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியை மறைமுகமாக விமர்சித்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற தாவேக கூட்டத்தில் பேசிய அவர், அதிமுகவிலிருந்து இன்னும் 10 பேர் வர தயாராக உள்ளனர் என கூறினார். முதலமைச்சர் விஜய் மற்றும் அமைச்சர்களை ஒருமையில் பேசிய திமுக MLA துரை சந்திரசேகரன் உதயநிதியை கைது செய்த நாள் முதல் திமுக மீண்டும் எழுச்சி பெற்றுவிட்டதாக பெருமிதம் தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் திருமண விழாவில் பேசிய அவர், உதயநிதி ஸ்டாலின் கைது மற்றும் சட்டசபை நிகழ்வுகள் பற்றி பேசும்போது முதல்வர் மற்றும் அமைச்சர்களை வசைபாடினார். ஆணவ படுகொலையை தடுப்பதற்கான சட்டம் தொடர்பாக முதல்வர் விரைவில் அறிவிப்பார் என அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் பையனூர் கிராமத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆணவ படுகொலையை தடுக்க தனி சட்டம் இயற்ற கமிட்டி ஏற்கனவே போடப்பட்டுள்ளதாகவும் அந்த கமிட்டி 9 மாதங்களில் அரசியல் கட்சியினருடன் ஆலோசித்து அறிக்கை சமர்ப்பிக்கும் என்றார். சிதம்பரம் நடராஜரின் காலடியில் கிடக்கும் முகிலன் என்ற அரக்கனை போல தாவேகவும் ஒரு நாள் வீழ்த்தப்படும் என சேகர்பாபு பதிலடி கொடுத்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுகவை சூரசம்ஹாரம் செய்துவிட்டதாக அமைச்சர் ரமேஷ் பேசியதற்கு திருச்செந்தூர் முருகனுக்கு 1 கோடியில் குடமுழுக்கு ஏற்படுத்தி தந்தது திமுக அரசு என்றார். தேர்தலுக்கு முன்பு ஜோதிடம் கேட்டு திமுக சார்பில் தம்மை அணுகியதாகவும் 15 லட்சம் ரூபாய் கொடுத்து திமுக தான் வெற்றி பெறும் என சொல்லச் சொன்னதாகவும் தாவேக MLA கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையத்தில் நடைபெற்ற தாவேக கூட்டத்தில் பேசிய அவர், தன்னிடம் அவர்கள் பேசிய ரெக்கார்ட் எல்லாம் இருக்கிறது என கூறினார். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் சென்னையிலும் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யும் என வானிலை மையம் கணித்துள்ளது. அதேபோல் கடலூர், சேலம், மதுரை, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும் இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இரவு பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. அதன்படி சென்னை சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, எழும்பூர், அண்ணா சாலை, காமராஜர் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் பணி முடிந்து இருசக்கர வாகனங்களில் வீடு திரும்பியவர்கள் கடும் அவதியடைந்தனர். வெளுத்து வாங்கிய கனமழையால் சென்னை OMR சாலை சோழிங்கநல்லூர் பகுதியில் சுமார் 5 மணி நேரம் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். சென்னை OMR சாலை துறைப்பாக்கம் பகுதியில் கனமழை காரணமாக மழைநீர் குளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். தரமணி, பெருங்குடி, துறைப்பாக்கம், காரப்பாக்கம், சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக மழைநீர் தேங்கிய நிலையில் விரைந்து சீரமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை தாம்பரம் மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம், அனகாபுத்தூர், சேலையூர், பெருங்களத்தூர், வண்டலூர் ஆகிய பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரத்தில் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். மழை பெய்தாலே அதனை சாதகமாக பயன்படுத்தி மின்வாரிய அதிகாரிகள் மின் இணைப்பை துண்டித்து விடுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
சென்னை புறநகர் பகுதிகளான அம்பத்தூர், புதூர், கொரட்டூர், பட்டறைவாக்கம், பாடி உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை கொட்டி தீர்த்தது. மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். விழுப்புரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சாலாமேடு, ஜானகிபுரம், பில்லூர், நன்னாடு, சிந்தாமணி, முண்டியம்பாக்கம், ஐயூரகரம் உள்ளிட்ட பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ததால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. புதுச்சேரியில் இரவு நேரத்தில் பெய்த மிதமான மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இரவு நேரங்களில் பெய்த லேசான மழையால் பொதுமக்கள் ஆனந்தமடைந்தனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தேசிய பாதுகாப்பு வியூக மாநாடு டெல்லியில் இன்று தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் உயர் போலீஸ் அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள் என 850க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். மாநாட்டில் பயங்கரவாதம், உள்நாட்டு பாதுகாப்பு, போதைப்பொருள் தடுப்பு உள்ளிட்ட பல்வேறு அச்சுறுத்தல்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. மத்திய வர்த்தகம், தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக 4 நாள் பயணமாக இன்று ஜப்பான் செல்கிறார். அந்நாட்டின் பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் அகசாவா ரியோசேவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்கிறார். அவருடன் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 200க்கும் அதிகமான வர்த்தக பிரதிநிதிகள் கொண்ட குழுவும் செல்கிறது. 2035ஆம் ஆண்டிற்குள் இந்தியா தனது சொந்த விண்வெளி நிலையத்தை அமைக்கும் என இஸ்ரோ தலைவர் வி. நாராயணன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் நடைபெற்ற 3வது தேசிய விண்வெளி தின கொண்டாட்டத்தில் பேசிய அவர், இந்தியா தனது சொந்த விண்வெளி நிலையத்தை அமைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும், முதல் தொகுதிக்கு ஏற்கனவே ஒப்புதல் அளிக்கப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்தார். பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் பேருந்து நிலையம் அருகே சக்தி வாய்ந்த வெடிகுண்டு கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. செக்டார் 43 பேருந்து நிலையத்தின் பின்புறம் கிடந்த வெடிகுண்டு மற்றும் பயங்கர ஆயுதங்களை கைப்பற்றிய போலீசார் இது தொடர்பாக 3 பேரை கைது செய்திருக்கின்றனர். மேலும் அந்த பகுதியை சுற்றிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. டெல்லியில் 7777 பேருக்கு பன்றிக் காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து அனைவரும் முகக்கவசம் அணியுமாறு அரசு அறிவுறுத்தியுள்ளது. அடிக்கடி கைகளை நன்றாக கழுவும்படியும், சுவாச தொற்றுகள் கொண்டவர்களிடம் அதிகம் நெருக்கம் காட்ட வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் காய்ச்சல் அறிகுறிகள் கடுமையாக தென்பட்டால் மருத்துவரை அணுகும்படியும் கேட்டுக் கொண்டுள்ளது. மதுபான போக்குவரத்து ஊழல் வழக்கில் ஆந்திர முன்னாள் அமைச்சர் கருமுரி வெங்கட நாகேஸ்வர ராவ் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹைதராபாத்தின் கொண்டாப்பூரில் உள்ள அவரது இல்லத்தில் இருந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரை கைது செய்தனர். மதுபான போக்குவரத்து ஒப்பந்தங்கள் மற்றும் நிதி பரிவர்த்தனைகளில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளார். ஓணம் பண்டிகை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. தொடர்ந்து கற்பூர ஆடியில் தீ மூட்டப்படும். மீண்டும் நாளை அதிகாலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 28ஆம் தேதி வரை சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெற்று இரவு 10 மணிக்கு நடை அடைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தின் குருவாயூரில் உலக புகழ்பெற்ற குருவாயூரப்பன் கிருஷ்ணன் கோவிலில் சிங்கம் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையொட்டி இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் மட்டும் 437 திருமணங்கள் நடந்தன. இதற்காக கோவில் வளாகத்தில் பிரத்யேகமாக 6 திருமண மண்டபங்கள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 60 திருமணங்கள் நடைபெற்றன. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 56வது கூட்டம் டெல்லியில் நாளை நடைபெற உள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணைய தலைவர் எஸ்.கே. ஹெல்தர் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் மழை அளவு, வானிலை நிலவரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. மேலும் காவிரி ஆணையத்தின் முந்தைய உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளதா என்பது உள்ளிட்டவை குறித்தும் விவாதம் செய்யப்பட உள்ளது. தமிழகத்தில் பல இடங்களில் மழையால் பயிர்கள் சேதமானதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பயிர் சேதத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் அவர் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இணையத்தில் வைரலாகும் வீடியோவில் இருப்பது தான் இல்லை என்று அமைச்சர் கீர்த்தனா மறுப்பு தெரிவித்துள்ளார். அப்படியே நானாக இருந்தாலும் ஆடைகளை ஒரு பெண் இப்படித்தான் அணிய வேண்டுமென வலியுறுத்த யாருக்கும் உரிமை இல்லை எனவும் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
அமைச்சர் கீர்த்தனா என கூறப்படும் வீடியோ வெளியான விவகாரம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் TRB ராஜா கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட பதிவில் பெண்களுக்கு எதிரான வெறுப்புணர்வை எதுவும் நியாயப்படுத்தாது எனவும் வீடியோவை வெளியிட்டது யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஒரு பெண் பொதுவெளியில் அணியும் உடையை தீர்மானிக்கும் உரிமையை மற்றவர்களுக்கு யார் கொடுத்தது என MP ஜோதிமணி கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், காணொளியில் இருப்பவர் அமைச்சர் கீர்த்தனா அல்ல எனவும், ஆனால் அது அவராகவே இருந்தாலும் கூட ஒரு பெண் என்ன உடை அணிய வேண்டும் என்பதை தீர்மானிக்கவும் அதற்காக அவரை அவமானப்படுத்தவும் யாருக்கும் உரிமையில்லை என்றார். ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட்டு பாமக ஆட்சியை பிடிக்கும் என அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளில் தாவேக ஆட்சியை பிடித்துள்ளதாக கூறிய அவர், பாமக தொடங்கப்பட்டு 38 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் அதிகாரத்திற்கு வரவில்லையே என்ற தனது வருத்தத்தையும் வெளிப்படுத்தினார். தான் ரேஞ்ச் ரோவர் கார் வாங்கி மாட்டுக் கொட்டகையில் மறைத்து வைத்திருப்பதாக சமூக வலைதளங்களில் பேசுவதாகவும், அப்படி கார் இருந்தால் தாவேக்கவினர் வந்து பார்த்து ஓட்டி செல்லுங்கள் என அமைச்சர் விஜய் பாலாஜி பேசியுள்ளார். ஈரோடு மாவட்டம் வீரப்பன் சத்திரத்தில் நடைபெற்ற தாவேக்க கூட்டத்தில் பேசிய அவர், ரமணா படம் போல தவறு செய்ய மிரட்டுகின்றனர் என குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக தமிழக வெற்றி கழகத்துடன் கரைந்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது எனவும், தொலைநோக்கு பார்வையோடு தேடி பார்த்தால் கூட அதிமுக இருப்பது கண்ணுக்கு தெரியவில்லை என தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவர் கூப்ப கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக தாவேக்கவுடன் இணைந்து 3 மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டது என்றார். முதலமைச்சர் விஜய் மக்கள் ஆதரவுடன் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக அமைச்சர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். தாம்பரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முடிச்சூர் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், தொகுதிக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்றார். சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதிகளில் அடிப்படை வசதிகள் தொடர்பான பிரச்சினைகளை நேரில் சென்று ஆய்வு செய்து தீர்வு காண வேண்டியிருப்பதால் அவர்களுக்கு கார் வழங்குவதில் தவறில்லை என அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்தார். கன்னியாகுமரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேவையுள்ளவர்கள் கார் வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதே அரசின் நிலைப்பாடு என கூறினார். கடந்த ஆட்சியில் ஆணவ படுகொலைகளை தடுக்க திமுக என்ன செய்தது என அமைச்சர் வன்னியரசு கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த ஆட்சியில் ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என சட்டமன்றத்தில் நாங்கள் கோரிக்கை விடுத்தபோது திமுக எவ்வித பதிலும் அளிக்கவில்லை என்றார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த பள்ளிப்பட்டியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏகாம்பர ரெட்டியார் 100ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் JCD பிரபாகர் பங்கேற்று குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்த நிலையில் தாவேக்கவினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் கடையம் பகுதியில் நடைபெற்ற தாவேக்க அரசின் 100 நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் இன்னிசை நிகழ்ச்சியை கண்டு ரசித்த பொதுமக்கள் கூட்டம் தொடங்கியவுடன் கலைந்து சென்றனர். மேலும் பொதுக்கூட்டத்திற்கு தேவையான மின்சாரத்தை மின்கம்பத்தில் இருந்து எடுத்து பயன்படுத்தியது தெரியவந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே டெண்டர் எடுக்காமல் ஏன் தெருவிளக்கு மாற்றி வருகிறீர்கள் என ஒருவர் தாவேக்க நிர்வாகிகளிடம் கேள்வி எழுப்பிய வீடியோ வெளியாகியுள்ளது. தாவேக்க மகளிர் அணி தெற்கு மாவட்ட அமைப்பாளரான சரஸ்வதி என்பவர் சித்தம்பலம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் கடந்த 6 மாதமாக எரியாமல் இருந்த விளக்குகளை மாற்றி வந்த போது இதனை எதிர்த்து கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி தொகுதிக்குட்பட்ட ஏக்காடு பகுதியில் நடைபெற்ற 100 நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் கொட்டும் மழையில் தாவேக்க அரசின் சாதனைகளை MLA பிரகாசம் எடுத்து கூறினார். அதனைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அவர் பொதுமக்கள் புகார் அளிக்க புதிய செயலியை தொடங்கி வைத்தார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் நடைபெற்ற தாவேக்க பொதுக்கூட்டத்திற்கு தேவையான மின்சாரத்தை திருட்டுத்தனமாக எடுத்து பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மின்சார கம்பத்தில் இருந்து மின் இணைப்பு பயன்படுத்திய நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ராமநாதபுரத்தில் ரவுடி கும்பலால் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சிறுவனை அரசியல் அழுத்தம் காரணமாக ஞாயிற்றுக்கிழமை என்றும் பாராமல் டிஸ்சார்ஜ் செய்ய முயன்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாகநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த யாசர் அராபத் மற்றும் அவருடைய 16 வயது மகனை முன்விரோதம் காரணமாக சின்னக்கடை பகுதியைச் சேர்ந்த 8 பேர் கொண்ட கும்பல் தாக்கியதாக கூறப்படுகிறது.
ராமநாதபுரத்தில் உர தட்டுப்பாட்டை போக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போதிய அளவில் உரம் வழங்கப்படுவதில்லை என குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள், வேளாண் துறை அதிகாரிகள் தங்களை கணக்கு காட்டி கூடுதலாக பணம் எடுப்பதிலேயே குறியாக இருப்பதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த மானூரில் உள்ள இருளப்பசாமி கோவிலுக்கு சொந்தமான 79 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இடத்தை கைப்பற்ற 2 தரப்பினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதற்காக அறக்கட்டளை மற்றும் சங்கத்தை உருவாக்கிய நிலையில் 2 தரப்பும் மாறி மாறி கீரனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே சிறுவாபுரி கோயிலுக்கு செல்லும் சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் அதனை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் மற்றும் பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை ஏராளமான பக்தர்கள் வந்து செல்லும் நிலையில் சாலையை சீரமைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். வார விடுமுறை முடிந்து சென்னைக்கு திரும்பும் பொதுமக்களால் உளுந்தூர்பேட்டை அருகே செங்குறிச்சி சுங்கச்சாவடியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் போக்குவரத்து போலீசார் சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை அருகே சேதமடைந்துள்ள சாலையை சீரமைக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். துடையூர் கிராமத்திற்கு செல்லும் சாலை குண்டும் குழியுமாக உள்ள நிலையில் இதனை சீரமைக்க கோரி பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே சாலையோரத்தில் இருந்த குப்பைக்கு மர்ம நபர்கள் தீ வைத்த நிலையில் 60 ஆண்டுகள் பழமையான மரம் எரிந்து சேதமடைந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அடுத்த சின்ன முதலியார் சாவடி கடலில் குளித்த பள்ளி மாணவர்கள் 2 மாயமான நிலையில் தேடும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் என்பவரின் மகன் பிரதீஷ் மற்றும் வேலு என்பவரின் மகன் சசிதரன் ஆகிய 2 மாயமாகினர். நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக சென்னை அடுத்த அம்பத்தூரில் செயல்பட்டு வந்த டாஸ்மாக் பாருக்கு அதிகாரிகள் சீல் வைத்த நிலையில் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறியுள்ளதாக பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். கூலிங் பீர் பாட்டிலுக்கு 30 ரூபாய் கூடுதலாக வசூல் செய்ததாக நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள அண்ணா பொறியியல் கல்லூரி விடுதியில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் வன்னியரசு மாணவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது சாம்பாரில் ஏன் காய்கறிகள் இல்லை என கேள்வி எழுப்பிய அமைச்சர் வன்னியரசு அதிக அளவு காய்கறிகளை சாம்பாரில் போட வேண்டும் என்று சமையல்காரர்களுக்கு அறிவுறுத்தினார். லயோலா மணியின் குற்றச்சாட்டிற்கு பதிலளித்துள்ள சேகர் பாபு, திமுக மக்களுக்கும் மண்ணுக்கும் பயனளிக்கும் மக்கும் குப்பை, தாவேக்கவோ எதற்கும் பயனளிக்காத மக்காத குப்பை என்றார். சென்னையில் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அதிகாரிகளை மிரட்டுவதாகவும் குற்றம் சாட்டினார். தாவேக அரசு விவசாயிகளுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தப்படும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். தஞ்சையிலிருந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் சட்டமன்றத்தில் அறிவித்த குறுவை தொகுப்பு திட்டத்தை முழுமையாக வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். நாகர்கோவிலில் 11ஆம் வகுப்பு மாணவன் தற்கொலை விவகாரத்தில் குடும்பத்தினர் குற்றம் சாட்டிய 3 ஆசிரியர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். குரத்தியறை கீரன்குளம் பகுதியைச் சேர்ந்த கவின் ஜெனில் என்ற மாணவன் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த விவகாரத்தில் மாணவர் குடும்பத்தினரின் குற்றச்சாட்டுக்கு ஆளான ஆசிரியர்கள் மாற்றப்பட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த செங்குறிச்சி பகுதியில் பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் கத்தியால் குத்திய இளைஞரை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். சாத்தனூர் கிராமத்தைச் சேர்ந்த செந்தமிழ் செல்வன் கனகவல்லி என்பவருக்கு கொடுத்த 10,000 ரூபாய் பணத்தை கேட்டபோது தகராறு ஏற்பட்டது. இதனை கனகவல்லியின் அண்ணன் தடுக்க முயன்ற போது செந்தமிழ் செல்வன் கத்தியால் குத்தினார். சேலம் மாவட்டம் மேட்டூரில் சொத்து தகராறில் தம்பியை வெட்டி படுகொலை செய்த அண்ணனை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகராறில் ஆத்திரமடைந்த மாரியப்பன் அரிவாளால் ராஜேந்திரனை சரமாரியாக வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். திருவண்ணாமலை
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே காரை பின்புறமாக இயக்கிய போது விளையாடிக் கொண்டிருந்த 2.5 வயது குழந்தை பின் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புனலப்பாடி கிராமத்தைச் சேர்ந்த சத்யராஜ் என்பவரது மகள் காரின் பின்புறத்தில் விளையாடிக் கொண்டிருந்த போது ஜீவா காரை பின்னால் இயக்கிய நிலையில் குழந்தை சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்தது. திருப்பூர் மாவட்டம் பொம்மநாயக்கன் பாளையம் அருகே பனியன் வேஸ்ட் குடோன் மற்றும் அட்டை குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. துணி வேஸ்ட் குடோன் ஒன்றில் மின்கசிவு காரணமாக தீப்பிடித்து அடுத்தடுத்து 4 கிடங்குகளுக்கு பரவி மளமளவென கொழுந்துவிட்டு எரிந்தது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே மின்கசிவு காரணமாக பனியன் துணிகள் உலர வைக்கும் குடோன் தீப்பற்றி எரிந்த விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்தன. அப்பகுதியில் பெய்த மழையின் காரணமாக திடீரென மின்கசிவு ஏற்பட்டு குடோனில் தீப்பிடித்ததாக கூறப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அப்பம்மசமுத்திரம் கிராமத்தில் 3 மணி நேரமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இது குறித்து மின்வாரிய அதிகாரிகளிடம் கேட்டபோது பழுது நீக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் உடனடியாக மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். மாவட்டம் கொட்டக்குடி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஏற்பட்ட தீயை அணைக்க வனத்துறையினர் போராடி வருகின்றனர். காட்டு மாடுகள் அதிகம் சுற்றித் திரியும் வாகைமர மலைப்பகுதியில் காட்டுத்தீ பற்றி எரிந்து வருவதால் சாலையில் காட்டு மாடுகள் வரும் ஆபத்து உள்ள நிலையில் அப்பகுதியில் செல்பவர்கள் எச்சரிக்கையுடன் செல்ல வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நின்று கொண்டிருந்த சொகுசு காரில் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் கார் முற்றிலும் தீயில் கருகி சேதமான நிலையில் அப்பகுதி முழுவதும் புகைமண்டலமாக காட்சியளித்தது. டெல்லியில் பன்றிக் காய்ச்சல் தொற்று பாதிப்புக்குள்ளானோர் எண்ணிக்கை அதிகரிப்பதால் பீதியடைய வேண்டாம் என உலக சுகாதார மையத்தின் முன்னாள் இயக்குநர் சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்திருக்கிறார். மேலும் மழைக்காலத்தில் வரும் காய்ச்சல்தான் என்றும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். மத்திய பிரதேச மாநிலம் பீனாகஞ்ச் அருகே சாலையில் பாமாயில் டேங்கர் லாரி நிலை தடுமாறி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதற்கிடையே ஆபத்தை உணராமல் வழிந்தோடும் எண்ணெயை பொதுமக்கள் எடுத்து சென்றனர். விபத்து காரணமாக சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ரக்ஷாபந்தன் பண்டிகையொட்டி உத்தரப்பிரதேசத்தில் பெண்கள் அரசு பேருந்துகளில் ஒரு நாள் இலவச பயணம் மேற்கொள்ளலாம் என அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அறிவித்திருக்கிறார். மேலும் பெண் பயணி தங்களோடு ஒரு துணையையும் கட்டணமின்றி பயணிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஒடிஷாவின் கேந்திரபாரா மாவட்டத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக பெய்து வரும் தொடர் கனமழையால் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வெளியேற முடியாமல் தவிக்கும் நிலையில் நூற்றுக்கணக்கான வீடுகள் இடிந்து விழுந்துள்ளன. தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் படகுகள் மூலம் மக்களை மீட்டு முகாம்களில் தங்க வைத்தனர். இந்தியாவில் தற்போது பரவி வரும் H1N1 இன்ஃப்ளூயன்சா வைரஸில் எந்த ஒரு புதிய மாற்றமும் வகையும் கண்டறியப்படவில்லை என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் கூறியுள்ளது. தற்போது பரவி வரும் வைரஸ்கள் 2025 இருந்தே புழக்கத்தில் உள்ள வழக்கமான காய்ச்சல் வகையை சேர்ந்தவையே என்றும், எனவே மக்கள் பீதியடைய தேவையில்லை என்றும் ICMR தெரிவித்துள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் தொடர் கனமழை காரணமாக மண்டி மற்றும் உத்தர்ச்சல் பகுதிகளில் நீரோட்டம் போல் மண் மற்றும் பாறைகள் சரிந்து விழுந்தன. ஒரே நேரத்தில் பல டன் எடையுள்ள மண் சரிந்து விழுந்ததால் 3 வீடுகள் புதையுண்ட நிலையில் மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்திய ராணுவ தாக்குதலில் தரைமட்டமாக்கப்பட்ட ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைமையகம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இதை புனரமைக்க பாகிஸ்தான் அரசு நிதியுதவி வழங்கியுள்ளதாகவும், பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக அளிக்கப்பட்ட பயங்கரவாத முகாம்களில் இந்த மார்க்கஸ் சுபான் அல்லா முகாமும் ஒன்று. அமெரிக்கா பொருட்கள் மீதான இறக்குமதி உயர்த்தப்படுவதாக கனடா பிரதமர் மார்க் கார்னி அறிவித்துள்ளார். ட்ரம்ப் அறிவித்துள்ள வரி உயர்வை அடுத்து இனி டாலருக்கு டாலர் வரி விதிக்கப்படும் என்று கூறப்பட்ட நிலையில் இதற்கு அதிபர் ட்ரம்ப் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் டென்னசி மாநிலத்தில் நடந்த கொள்ளை சம்பவத்தின் போது மகளின் கண்முன்னே இந்திய கடை உரிமையாளர் சுரேஷ் பார்சோத்தம் தாஸ் பட்டேல் என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். குஜராத்தின் மெக்சானாவை சேர்ந்த இவரது திடீர் மறைவு அப்பகுதி மக்களையும் குடும்பத்தினரையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.
ஹோர்முஸ் நீரிணை அமெரிக்காவுக்கு சொந்தமானது என அதிபர் டிரம்ப் மீண்டும் ஒரு வரைபடத்தை வெளியிட்டுள்ளார். ஈரானுடனான மோதல் போக்கு உச்சத்தில் உள்ள நிலையில் வரைபடத்தை வெளியிட்டது மீண்டும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இந்த நீரிணை தங்களுக்குத்தான் சொந்தம் என்று அதிபர் டிரம்ப் கருத்துக்கு ஈரான் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. ஈரானில் 7.5 லட்சம் கோடி கன அடி கொண்ட புதிய இயற்கை எரிவாயு வளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இது குறித்து பேசிய ஈரான் அமைச்சர் மோசன் பாக்னிஜாத், பார்ஸ் மாகாணத்தில் இந்த புதிய இயற்கை எரிவாயு வளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த எண்ணெய் வயலில் இருந்து 5.7 லட்சம் கோடி கன அடி எரிவாயுவை பிரித்தெடுக்க முடியும் எனவும் தெரிவித்தார். கென்யா நாட்டின் செபோரார் கிராமத்தில் தங்கம் இருப்பதாக வெளியான தகவலை தொடர்ந்து பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக தங்க வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். வெஸ்ட் போகோத் மாவட்ட கிராமத்தில் ஆடு மேய்க்கும் மானசே லோமச்சார் என்பவர் ஆற்றில் 3 கிராம் தங்கத் துகளை கண்டறிந்துள்ளார். இந்த செய்தி சமூக வலைதளங்களில் பரவவே நூற்றுக்கணக்கான மக்கள் தினமும் வரத் தொடங்கியுள்ளனர். கினியாவில் கனமழை காரணமாக குப்பை கிடங்கு சரிந்து விழுந்ததில் 30 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் கானாக்கிரியில் விடிய விடிய கனமழை பெய்ததால் அங்குள்ள டாரசலாம் குப்பை கிடங்கு சரிந்து விழுந்தது. இதில் அப்பகுதியில் இருந்த வீடுகள் மற்றும் குடிசைகள் குப்பைகளுக்குள் புதைந்ததில் 30 பேர் உயிரிழந்த நிலையில் 22 பேர் காயமடைந்தனர். TNPL தொடரின் முதல் தகுதி சுற்று போட்டி மழையால் கைவிடப்பட்டது. பிளே ஆஃப் சுற்றில் முதலிடம் பிடித்த மதுரை பேந்தர்ஸ் அணியும் 2வது இடம் பிடித்த திருச்சி கிராண்ட் சோலாஸ் அணியும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் மோதின. முதலில் களமிறங்கிய திருச்சி 4.5 ஓவர்களில் 1 விக்கெட் இழப்பிற்கு 49 ரன்கள் எடுத்திருந்த போது மழை குறுக்கிட்டதால் போட்டி கைவிடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இலங்கைக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு இந்தியா 300 ரன்கள் குவித்துள்ளது. டாஸ் வென்று முதலில் களமிறங்கிய இந்திய அணிக்கு தொடக்க வீரர்கள் நிதானமாக விளையாடினாலும் தேவ்தத் படிக்கல் அதிரடியாகவும் நேர்த்தியாகவும் விளையாடி 117 ரன்கள் விளாசினார். கேப்டன் சுப்பன் கில் பொறுப்புடன் விளையாடி 50 ரன்கள் எடுத்தார். இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சாளர் கரண் சர்மா அனைத்து வகையான சர்வதேச மற்றும் தொழில்முறை கிரிக்கெட் போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 4 முறை IPL கோப்பையை வென்ற அணியில் இடம்பெற்றிருந்த இவர் நாளை லக்னோவில் நடைபெறும் T20 போட்டிதான் தனது கடைசி ஆட்டம் என்று தெரிவித்துள்ளார். சிறையில் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு வரும் இம்ரான் கானுக்கு உயர் சிகிச்சை அளிக்க வேண்டும் என சர்வதேச கிரிக்கெட் அணிகளின் முன்னாள் கேப்டன்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்தியாவின் சுனில் கவாஸ்கர், கபில் தேவ் உட்பட 8 நாடுகளைச் சேர்ந்த 21 சர்வதேச கிரிக்கெட் அணிகளின் முன்னாள் கேப்டன்கள் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபுக்கு கடிதம் எழுதியுள்ளனர். வங்கதேசத்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றதன் மூலம் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் இந்திய அணியின் இறுதிப் போட்டி வாய்ப்பு உயிர்ப்புடன் உள்ளது. ஆஸ்திரேலியா முதலிடத்திலும், தென்னாப்பிரிக்கா 2வது இடத்திலும், நியூசிலாந்து 3வது இடத்திலும், வங்கதேசம் 4வது இடத்திலும், இந்தியா 5வது இடத்திலும் உள்ளன. லடாக் கடல் மட்டத்தில் இருந்து 11,800 அடி உயரத்தில் உலகின் மிக உயரமான கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுமார் 100 கோடி ரூபாய் செலவில் தலைநகர் லேவுக்கு அருகே மைதானம் கட்ட முதற்கட்டமாக விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்கும் பணியை லடாக் நிர்வாகம் தொடங்கியதாக தகவல் வெளியானது. ஆஸ்திரேலியாவின் முன்னணி சுழற்பந்து வீச்சாளர் நாதன் லயன் சர்வதேச கிரிக்கெட்டில் 601 விக்கெட்டுகளை கைப்பற்றி புதிய சாதனை படைத்துள்ளார். வங்கதேசத்திற்கு எதிரான டெஸ்ட் போட்டியின் 2வது இன்னிங்ஸில் 25 ரன்கள் விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியதன் மூலம் தனது 174வது சர்வதேச போட்டியில் 601 விக்கெட்டுகளை எட்டினார். இலங்கை அணிக்கு எதிராக நடைபெற்று வரும் 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் நாளில் இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில் 3000 ரன்களை கடந்து புதிய மைல்கல்லை எட்டியுள்ளார். 26 ஆண்டுகள் 349 நாட்களில் இந்த சாதனையை படைத்ததன் மூலம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் 3000 ரன்களை கடந்த 4வது இளம் இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றார். 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வங்கதேசத்தை வீழ்த்தி ஆஸ்திரேலியா பதிலடி கொடுத்துள்ளது. முதல் இன்னிங்ஸில் வங்கதேசம் 64 ரன்களில் ஆட்டமிழக்க அடுத்ததாக களமிறங்கிய ஆஸ்திரேலியா 210 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. எனினும் வங்கதேசத்தை விட ஆஸ்திரேலியா 146 ரன்கள் முன்னிலை பெற்றிருந்தது. தொடர்ந்து 2வது இன்னிங்ஸ் ஆடிய வங்கதேச அணி 95 ரன்களுக்கு ஆட்டமிழக்க ஆஸ்திரேலிய அணி 51 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது.
சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் தொடரின் பெண்கள் இரட்டையர் பிரிவில் செக் குடியரசு ஜோடி சாம்பியன் பட்டம் வென்றது. அமெரிக்காவின் சின்சினாட்டி நகரில் நடைபெற்ற இறுதிச் சுற்றில் செக் குடியரசின் லிண்டா நோஸ்கோவா மேரி பவுஸ்கோவா ஜோடி ரஷ்யாவின் அலெக்சாண்ட்ரா பனோவா பெல்ஜியத்தின் மகாலி கெம்பென் ஜோடியை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியது. நடிகர் சூர்யா நடித்துள்ள விஸ்வநாதன் சன்ஸ் திரைப்படம் 200 கோடி ரூபாய் வசூலை கடந்துள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. இயக்குனர் வெங்கட் அட்லூரி இயக்கத்தில் கடந்த 14ஆம் தேதி வெளியான இந்த படம் 4 நாட்களில் உலகளவில் 150 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூல் செய்துள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் சமீபத்தில் அறிவித்திருந்தது. நயன்தாரா கவின் இணைந்து நடித்துள்ள ஹாய் திரைப்படத்தின் 4வது பாடல் இன்று வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. ஜென் மார்டின் இசையில் குடிகார நெஞ்சு என்ற பாடல் வெளியாக உள்ளது. இந்த படத்தின் 3 பாடல்கள் மற்றும் ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த படம் வரும் 28ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. நடிகர் விஜய் முதலமைச்சரானதை தன்னால் நம்ப முடியவில்லை என நடிகர் அர்ஜுன் தாஸ் தெரிவித்துள்ளார். நேர்காணலில் பேசிய அவர், மாஸ்டர் திரைப்பட படப்பிடிப்பின் போது விஜய்க்கு அரசியலில் ஆர்வம் உள்ளது என்பது தனக்கு உண்மையாகவே தெரியாது எனவும், சினிமாவில் பெரிய நாயகனான அவர் தற்போது முதலமைச்சராக மாறியது தனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். மொதராத்திரி திரைப்படம் நகைச்சுவை விருந்து என இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் தெரிவித்துள்ளார். இது குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் திரையரங்குகளில் அரங்கேறும் இந்த நகைச்சுவை விருந்தை தவறவிடாதீர்கள் என தெரிவித்துள்ளார். மேலும் அறிமுக இயக்குனர் ராஜா கருப்புசாமி மற்றும் படக்குழுவினருக்கு வாழ்த்துக்கள் எனவும் தெரிவித்துள்ளார். நடிகர் சூர்யாவின் கருப்பு திரைப்படம் திரையரங்குகளில் 100 நாட்களை நிறைவு செய்ததாக படக்குழு போஸ்டர் வெளியிட்டு அறிவித்துள்ளது. கருப்பை கொண்டாடியதற்கு நன்றி, இந்த வெற்றி ரசிகர்கள் அனைவருக்கும் சொந்தம் என நடிகர் சூர்யா எக்ஸ் தளத்தில் நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் ஆவணி மூல திருவிழாவின் 8ஆம் நாள் தங்கத் குதிரை வாகனத்தில் அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். அதேபோல் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி தங்க குதிரை வாகனத்திலும் திருவாதவூர் மாணிக்கவாசகர் வெள்ளி குதிரையிலும் சாமியுடன் வீதி உலா சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த பணப்பாக்கத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதனையொட்டி திரௌபதி அம்மன் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார்.